நண்பர்களே, ESR எடிட் செய்வதில் 8வது வீடியோ ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லிக்விட் அசட், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், அதர் லைபிலிட்டிஸ் போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் தகவல்களை எஸ்ஆரில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பொதுவாக யாரும் அதிக அளவில் பதிவேற்றம் செய்திருக்க மாட்டார்கள். தேவை ஏற்படின் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பதிவேற்றம் செய்யவில்லை எனில் ஒரு பிரச்சனையும் இல்லை. வாருங்கள் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என காண்போம். நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து அதர் அப்ளிகேஷன் உள்ளே பார்ட் 1 ESRஐ கிளிக் செய்யவும். எந்த எம்ப்ளாயிக்கு எடிட் செய்யப்பட வேண்டுமோ பென்சிலை கிளிக் செய்யவும். கிளிக் செய்து ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கிளிக் செய்யவும். பொதுவாக யாரும் இதில் எந்த என்ட்ரியும் செய்திருக்க மாட்டார்கள். கிரியேட்டில் ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரிப்ஷன் லேண்டா என்னவென்று கொடுக்க வேண்டும். அதன் லொக்கேஷன் எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த டிவிஷன், எந்த தாலுக் என்பவற்றை கொடுக்க வேண்டும். கொடுத்துவிட்டு டிஸ்டிங்டிவ் நம்பர், ஏரியாவோட பில்டிங், லேண்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் லேண்ட், எந்த வகையிலான லேண்ட் என்பதை கொடுத்து அதனுடைய மெஷர்மெண்ட் போன்றவற்றையும் கொடுத்துவிட்டு செல்ஃபாக எந்த தேதியில் அமௌண்ட் பெறப்பட்டது, யாருக்கு விற்கப்பட்டது போன்ற தகவல்களை இங்கு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். பேமெண்ட் எவ்வாறு நடைபெற்றது, அத்தாரிட்டி யார் போன்றவற்றையும் ரெஃபரன்ஸ் நம்பரும் குறிப்பிடப்பட வேண்டும். கிரியேட் செய்து 3 லெவல் அப்ரூவல் செய்யலாம். அடுத்ததாக இருப்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் கிரியேட் செய்யப்படும் பொழுது ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட வேண்டும். அக்யூஷன் ப்ரைஸ் வேல்யூ எவ்வளவு, செல்ஃபா அதர்ஸா, அது எங்கிருந்து வாங்கப்பட்டது, சோர்ஸ் ஆஃப் போன்றவற்றை கொடுக்கப்பட வேண்டும். ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, தேதி என்ன போன்றவையும் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது லிக்விட் அசட். லிக்விட் அசட்டாக இருப்பது என்னென்ன என்பதை கொடுக்கப்பட வேண்டும். பாண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ஷேர்ஸ் போன்றவற்றை குறிப்பிட வேண்டும். எந்த கம்பெனியில் பாண்ட் எடுக்கப்பட்டுள்ளது, எந்த கம்பெனியில் எவ்வளவு ஷேர்ஸ் உள்ளது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, டீட்டெயில் ஆஃப் பேமெண்ட் என்ன போன்றவற்றை இங்கு குறிப்பிடப்பட வேண்டும். ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, தேதி என்ன போன்றவையும் குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக இருப்பது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இன்சூரன்ஸ் அண்ட் பாலிசிஸ். நாம் என்னென்ன இன்சூரன்ஸ் போட்டிருந்தோமோ அதனுடைய மெச்சூரிட்டி டேட் என்ன, ஆனுவலா, ஹால்ஃப் இயர்லியா, மந்த்லியா, குவார்ட்டர்லியா போன்றவற்றை, சோர்ஸ் ஆஃப் இன்கம், டீட்டெயில் ஆஃப் பேமெண்ட் போன்றவற்றை கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இருப்பது அதர் லைபிலிட்டிஸ். அதர் லைபிலிட்டிஸில் கிரியேட் செய்யப்படும் பொழுது லைபிலிட்டி அமௌண்ட் எவ்வளவு, நேம் ஆஃப் த கிரியேட்டர் யார், அட்ரஸ் என்ன, அதனுடைய தேதி, லைபிலிட்டி தேதி என்ன, டீட்டெயில்ஸ் என்ன போன்றவற்றை கொடுத்து 3 லெவலில் அப்ரூவல் செய்யப்பட வேண்டும். நன்றி நண்பர்களே.